சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி ஃபைனல் மேட்ச். ஜடேஜா ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அந்த லாஸ்ட் லெக் சைடு வைட் பால் 4 அடிச்சு கப் வின் பண்ணி தருவார். அந்த மூமெண்ட் என் லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல் கைஸ். சப்போஸ் எனக்கு டைம் மிஷின் கிடைச்சி ஜடேஜாவை டேங்க் பண்ண நான் பாஸ்டிக் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2 நாள் முன்னாடி போயிட்டேன். நான் ஜடேஜாவை மீட் பண்ணி ரொம்ப நன்றி தலைவரே, அந்த லாஸ்ட் 2 பால் 6-4 அடிச்சு மேட்ச் ஜித்தாக்கே ஏன் தமிழ் பிளஸ் ஹிந்தி மிக்ஸ் பண்ணி சொல்றேன். அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஓலர் பச்சான்னு என்ன ரிட்டர்ன் கேட்கறாரு. அதுக்கு நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்புறம் பாரிஷ் आता, सेकेंड इनिंग्स नेक्स्ट डे स्टार्ट होता, लास्ट 2 balls 10 रन आता, लास्ट बॉल 4 जाता, मैच जिताताன்னு சொல்றேன். அட ஆள ஊர்ரா புண்ணியவான் ஜடேஜா போயிடுவாரு. பட் மேட்ச் டே அன்னைக்கு நான் சொன்னது ஒன்னொன்னு நடக்கிறப்போ ஜடேஜாக்கு புரியும் அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 balls ப்ரெடிக்ட் பண்ணி அந்த 4-6 அடிச்சிருவாரு. இப்போ இந்த கிரெடிட்ஸ் யாருக்கு போய் சேரும்? ஜடேஜாக்கா இல்ல எனக்கா? ஜடேஜா அடிச்சது பார்த்து நான் பாஸ்டிக் போய் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதனால ஜடேஜா அடிச்சாரு. நான் சொல்லி ஜடேஜா அடிச்சாரா? இல்ல, ஜடேஜா அடிச்சிருந்தாலும் நான் போய் சொன்னேன்னா. இதுக்கு பேர் தான் பூட் ஸ்ட்ராப் பாராடாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பூட் ஸ்ட்ராப் பாராடாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயம் யாரும் கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குமா. என்னவா வேணா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஐடியா, ஒரு ஆப்ஜெக்ட், இன்ஃபர்மேஷன் பிகினிங்கும் இல்ல எண்டிங்கும் இல்ல, டைம் லூப்லயே சுத்திட்டு இருக்கும். மாநாடு மூவில கூட பாத்துருப்பீங்களே, ஃபியூச்சர்ல நடக்க போற இன்ஃபர்மேஷன் பாஸ்டுக்கு போகும், அதே இன்ஃபர்மேஷன் பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இது புரிஞ்சுக்கணும்னா ஒரு டீ பிரேக் தேவை. போயிட்டு நாளைக்கு வரேன்.